அண்ணியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபேமஸ் ரிச் பாய் ஃபாலன் இன்னசென்ட் சப்பி கேர்ள். இந்த மாதிரி டைட்டிலில் ஒரு ஒன் ஷாட் போகணும் ரொம்ப நாள் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒயன் சப்பியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவாடா. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த இக்னோர் பண்ணுங்க ஓகேவா. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனையும் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோ. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ ஓகேவாடா. அண்ட் வந்து கமெண்ட்டு மஸ்ட்டு ஓகேவாடா. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூமே வேணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு காலேஜ் தான். ஸோ அங்கே ஒரு பையன் காரில் வந்து அப்படியே இறங்குறான். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே அந்த பையனையே பார்க்குறாங்க. வாவ், இன்றைக்கும் நீயும் ஒரு பிராண்ட். வாவ், நேற்று மார்னிங் தான் அதை பார்த்தேன். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு. ஆனால் இவன் இந்த டேங் இருக்கானே, இவனை எப்படி கரெக்ட் பண்ணுறனே தெரியல. ஆனால் ஆல்ரெடி இவன் ஒரு பொண்ணு கூட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்னம்மா இருக்கான், பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கான். அப்படி எடுத்து சாப்பிடலான்னு தோணுது. அவன் ஸ்டைல், அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு ஹேண்டை வச்சு எப்படி வாக் பண்ணுறான், பார்க்க ஒரு ஐடல் மாதிரி இருக்கான். ஆனால் இவெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்க மாட்டானா? கிட்ட போய் பேசுறதுக்கே பயமாக இருக்கே. என்ன நட. வாவ், அந்த கூலர்ஸ் அப்படியே பின்னாடி போட்டு ஒரு லாலிபப்பை வாயில் சூப் பண்ணிட்டு. ஏய் போதுண்டி, அவனை வர்ணிச்சது. ஒரு டைமாச்சும் போய் ப்ரப்போஸ் பண்ணியா? இல்லைல்ல. நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? என்னால் முடியாதும்மா. நான் மட்டுமா அவன் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுங்க கிட்ட போனாலே கட்டுக்க மாட்டேங்கிறேன். ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கான் போல், அதுதான் தோணுது. அவனுக்கு ஏற்ற பொண்ணுலாம் நான் கிடையாது. ஜஸ்ட்டு சைட்டு மட்டும் அடிக்கிறேன். அண்டு லவ்வும் பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். அவன் வெல் செட்டில் ரிச். இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். சரி, ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு, ஒரு பொண்ணு அதுக்குள்ளாடி பேசிகிட்டு இருக்கா. இப்போ டேங் தான் அப்படியே கூலர்ஸை அப்படியே எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு, ஏய் டேங்கடா, எப்போ பாரு இரிட்டேட்டு. எதுக்கு இந்த பொண்ணுங்க எப்படி ஓண்டு பார்க்குதுங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பார்க்குதுங்களா? அதான் நீ பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி வந்து இறங்குறல்ல, அதான் எல்லா பொண்ணுங்களும் ஒன்றையே பார்த்து சைட் அடிக்குதுங்க. கண்டுக்காத மச்சான், இதெல்லாம் கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ஜாய் பண்ணுறான். ஒரு நாளைக்கு ஒன்றுன்ட்டு. டேய் மயிறு ஊடுன்ன எனக்கு தெரியும். ஐயோ, சாருக்கு கோவம் மயிறு வருதோ. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அப்படியோ கேண்டீன் தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தா அகெயின் அந்த பொண்ணுங்க. அவனுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போது கூட்டத்தை நடுவில் ஒரு பொண்ணு அப்படியே ஸ்நாக்ஸ், சமோசா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வர்றா. ஸோ நடந்து வந்து ஓடி தான் வர்றா. ஏன்னா ஃப்ரெண்டு சமோசா எடுத்து ஆட்டையை போட்டு போயிருப்பா. இல்லடி, எதுக்கே சமோசாவை எடுத்துகிட்டு போகிற? ஐயோ, நான் வேறு கஷ்டப்பட்டு வாங்கினேன், இவன் இருக்காளே அப்படின்ட்டு ஓடி வந்து அப்படியே டேங் மேலே இடிச்சிடுறா. இடித்து பார்த்தா அவன் வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஷர்ட் போட்டிருப்பான். அது வந்து அப்படியே பட்டு இருக்கும். ஐ மீன் நீங்கள் சமோசாவுக்கு வச்ச சாஸ் பட்டு இருக்கும். ஸோ அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். ஏய் ஆடி நீ பூசணிக்கமாக இருந்துட்டு. அது அது நான் வையன். ஓ, யாடி உன் பேர்லாம் கேட்டா? நீங்கள் தான் யாருன்னு கேட்டீங்களே. ஓ, காய்க்கிறியா? சரி, நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. ஓ, டே மச்சான், ஃப்ரெஷர்ஸ்டா. ஸோ நைட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வராங்களா? ஐயோ, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேன் போல். சரி, கிட்ட வா. எதுக்கு? ஏண்டி இப்படி தின்னு பண்ணி மாதிரி கொளுத்துருக்கல, என் மேலே இடிக்கிற அளவுக்கு உனக்கு நான் அவ்வளோ தைரியமா? இல்லை பார்த்து வரத்தையா கண்ணை இங்கே புரடையில் வச்சுருக்க? இல்லை சீனியர், அது தெரியாமல். ஆனால் அந்த மாதிரி பேசாதீங்க, கஷ்டமாக இருக்குது. ஓ, கஷ்டமாக இருக்குது.
என் மேலே நல்லா மொத்தன்னு மோதுறல்ல. நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? லைட்டாக பூசின மாயிட்டேனே இருக்கேன். ஏய் இங்கே பாருண்ண பக்க ஐயோ என்ன இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா? ஏய் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் மோட்டி இருக்காது சரியா? தள்ளி போங்களே அப்படின்ட்டு டேங்க் வந்து உங்களை வந்து திட்ட மனசே இல்லை. அவன் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுறான். அவள் பக்கத்து ஜங்குக்கு தான், டேய் மச்சான் உன் மேலே ஒரு பொண்ணு மோதுனா என்னடா பண்ணுவேன்? இந்த மட்டும்னா அந்த பொண்ணை நட்டு கிரவுண்டில் வச்சு நெயில் டவுன் போட வச்சுருப்பேன். பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கா, பட் என்ன கொஞ்சம் சபியாக இருக்கா பூசின மாதிரி. அவ்வளோ சபின்னா சொல்ல முடியாது. ஆனால் என்ன மச்சான் லவ்ஸா? டேய் இதெல்லாம் கிடையாது. பார்க்க சின்ன பொண்ணாக இருக்கா, இன்னசென்ட்டாக இருக்கா, அதான் ஆனான்னு விட்டேன். இல்லைனா நம்ம ஒரு பொண்ணு மாதிரி கூட தெரில, அட்டி வச்சு செஞ்சு விட்ருப்பேன். அப்போ செய்டா, எல்லா பொண்ணுங்கள் பண்ணுற மாதிரி பண்ணு. என்ன இந்த பொண்ணை பண்ண மாட்டோம்? ஓ உன் ஃப்ரெண்டு லாரா, ஐ மீன் ஓ நியூ ஃபேன்சின்னு நினைக்கிறேன். இதான் அவள் தான் டேட் பண்ணிட்டு இருக்கியே. அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு நீ ஒரு பொண்ணுக்கு மர்சி பார்த்து விட்டேன்னு உன்னை வச்சு செஞ்சிருவா. டேய் என்னடா சொல்கிற? அவளை நீ டேட் பண்ணிட்டு சுற்றுற. ஆல்ரெடி அவள் பொசசிவ் குயின் வேறு. நீ வேற இவளை இந்த மாதிரி பனிஷ் பண்ணாமல் விட்டேன்னு வையேன், அவள் போயிட்டு இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ நீ பேசாமல் அந்த பொண்ணை எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிடுனே. ஓ சரிடா பண்ணிடலாம் அப்படின்ட்டு டேங்கோ அந்த இடத்துல அப்படியே போயிருப்பான். இப்போ நீங்கள் தான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க கிளாஸ் ரூமில். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மியாக்கிட்ட எங்கள் பாடி ஒரு பையன் மேலே மோதிட்டேன், அவள் பேர் டயாங்கா, எல்லாரும் சொல்லிருந்து பயமுறுத்துறாங்கடி. என்னது டயாங்கிட்ட மோதினியா? எதுக்குடி அவகிட்ட வம்பு பண்ண? ஆனால் உன்னை எப்படி விட்டான் அதான் தெரியல. என்னை விட்டார், நானும் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வந்துட்டேன். வர வழியை தான் சொன்னார் எல்லாரும். அவன் பெரிய ஒரு ரவுடி பையனா, ரொம்பவே ரிச்சா, ரொம்ப ஃபேமஸான பையன் போல். அவர்கிட்ட தெரியாமல் மோதிட்டேன். அது மட்டும் இல்லை, அவரை ஐ மீன் என்னோட சாஸ் வந்து அவர் ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு. என்னது அவன் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியாதே, நான் தெரியாமல் மோதிட்டேன். ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? நீயே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிற. இப்போ வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்ல. ஆமாண்டி, ஆனால் என்னை விட்டானே. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒன்று விட்டாரு, அப்படியே உட்காந்துக்குரு, அவன் பக்கமே போயிடாது. சரி சரி, நான் பக்கமே போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ உட்காந்துக்கிறீங்க. இப்போ சில பசங்கள்லாம் வந்துட்டு ஆமாம் இதுக்கு அந்த பையன் யார் அப்படின்னும் நீங்களும் எழும்பி நிற்கிறீங்க தயங்கிட்டு. நான் தான் பையன். ஓ நீயா? டேய் மச்சான் பாடுறா, பார்க்க குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கா, போய் டேங்க் மேலே மோதிருக்கா. ஐயோ இன்னைக்கு லாராக்கு மட்டும் தெரிஞ்சு சோழி முடிஞ்சு. உன்னை டேங்க் சீனியர் வரட்டான், நீ வா. எதுக்கு? அதெல்லாம் தெரியாது, உன்னை வரட்டா நீ வா. ஐயோ எதுக்கு என் கையை பிடிக்கிங்க? நானே வர்ற விடுங்க. ஓ டே மச்சான் விட்றா, அவ வேற அடிச்சிட போறா. இல்லை நான் அடிக்கவும் மாட்டேன். சரி சரி வா அப்படின்ட்டு அந்த பசங்க கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடி மியாவும் வர்றா. ஸோ பார்த்தா கிரவுண்டுக்குள்ளே தான் தயாங்கோட கேங்கு எல்லாமே நிற்கிறாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த கிரவுண்டை சுற்றி நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இது, எதுக்கு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க? ஸோ நீங்களும் அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கும் டேங்கும் தான் நிற்கிறாங்க. ஏய் சீனியர் இங்கே பாரு, மார்னிங் ஏதோ நான் எமர்ஜி பார்த்துட்டு விட்டுட்டேன், பட் இப்போ எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நீ என் மேலே இடிச்சிட்டியா? இங்கே பாரு, இது நீவாக வந்து பிராண்ட் ஷர்ட்டு. ஸோ அதை நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட. நான் காலேஜ் ஐ மீன் என் கிளாஸ் ரூம் போன எல்லோரும் என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் தரணும்ல. இப்போ பனிஷ்மெண்ட்டா? நான் தப்பு பண்ணிட்டேன், பட் நான் சாரி கேட்டேன். வேணா கொடுங்க, உங்கள் ட்ரெஸ் நான் வாஷ் பண்ணி தந்துடுறேன். என்னது வாஷ் பண்ணி தந்துடுறியா? ஆமாம் சீனியர், உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தந்துடுறேன். இவ குழந்த மாதிரி பேசுகிறா. அது சீனியர், சாரி சீனியர், பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், எல்லோரும் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்கும். ஓ எனக்கு அசிங்கமாக இருக்கு, என் மேலே மோதிட்டு எனக்கு வேற. சரி இதோ எல்லா
பொண்ணுங்களுக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் நீ ரொம்ப கெஞ்சிடல. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் நீல் டவுன் போடு. ஆ நீல் டவுனா? அது அது நான் யோசிக்கிறேன். இல்லை நாள் ஃபுல்லாக நீல் டவுன் போடுறியா, இல்லை இந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஓடுறியா? ஆ சே நான் 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 சாரி கேட்டேன்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? எனக்கு பயமாக இருக்குது சின்ன. ப்ளீஸ், எல்லாரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லாருமே உங்களை பார்த்து பாடி ஷேம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தயங்கட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கெஞ்சிட்டே இருக்கீங்க. ஏய் விட்ரி கையே ஓரா பண்ணிட்டு, ஏய் போட்ரி நீல் டவுன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே புஷ் பண்ண வச்சு நீல் டவுன் போட்டுடுறான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டைம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஷர்ட் போட்டிருப்பான். அதே தான் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, இந்த தமிழில் தெரியல அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ டேங் அதை பார்த்துட்டு, என்னடா என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, சேம் கலர், சீச்சி பார்க்கவே ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது, எனக்கு செட் ஆகலை, டேய் எட்ரா அப்படின்ட்டு அவனும் அப்படியே எடுக்கிறான். எடுத்து பார்த்தா அது ரெட் கலரில் ஒரு மாதிரி பெயிண்ட்டு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் மேலே ஊற்றுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் சிரிக்கிறாங்க, ப்ளீஸ் நீ விட்டுருங்க, அது தெரியாமல் தானே போனேன்னு, உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க குழந்த மாதிரி. தேங்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே சொன்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துட்டு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி செஸ்ட்லாம் பெயினாக இருக்குது. இவ இப்படி அழுகுறா குழந்த மாதிரி. தேங்க உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, செட் ஆகாது, விட்டுரு, இதெல்லாம் வேண்டாம். அப்படியே லாரா வேற கடுப்பாயிட்டு இருப்பா. என் பண்ணி நிறைய பொண்ணுங்க சுற்றுதுன்னு, அதெல்லாம் செட்டே ஆகாது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் சாவு அடிச்சிடுவாங்க. பிஸ்னஸ் ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டே பண்ணி வச்சுட்டாங்க. நான் பண்ணுறது கருமம், வாழ்க்கை எப்படியோ போயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு தேங்கும் அந்த இடத்துட்டு போயிருப்பான். ஸோ இப்போ தான் 1 ஹவர் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சோடனே அவங்கள சில சீனியர்ஸ்லாம் அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு கிளப்பிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாஷ்ரூமில் தான் உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. மியா தான் அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணிவிட்டு, ஏன் அழுகாதடி, எங்கடி போனேன், அவங்க எல்லாரும் என்னை இந்த மாதிரி புல்லி பண்ணும்போது நீ எங்கே போன, என்னை பார்த்தா பாவமே இல்லையா, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்க? ஏய் அதெல்லாம் கிடையாது, நீ பார்க்க புவராக இருக்கியா, அது வேற ரொம்ப இன்னசென்ட் அப்பாவியாக இருக்க, அதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இது எனக்கே டவுட்டாக இருக்குது. தேங்க வந்து இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ண மாட்டான். ஐ மீன் உன்கிட்ட பண்ண அளவு கூட அதிகமாக தான் பண்ணுவான். பட் உன்கிட்ட ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் நீட் டவுன் போட சொல்லியிருக்கான். அதுவே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நான் வந்து பார்த்தேன், தடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் சில சீனியர்ஸ்லாம் என்னை வழி விடவே இல்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், ஸோ அதனால் அவங்க எல்லாருமே என்னை தடுத்துட்டாங்க. ஐம் சாரிடி. இல்லை, நான் தான் சாரி கேட்கணும். என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ல. இங்கே பாரு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் உன் ட்ரெஸ்ஸை கொடு, நான் வாஷ் பண்ணி தரேன். இல்லை, நான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு நான் மாதிரி பண்ணுறேன். நான் அம்மா கிட்ட கொடுத்துக்கிறேன் ப்ளீஸ். சரி நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவள் அந்த இடத்துட்டு போயிடுறா. இப்போ நீங்கள் அவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எடுக்கலான்னு வர்றேன். பட் உங்கள் ட்ரெஸ்ஸை காணும். ஸோ நீங்களும் தேடி பார்க்குறீங்க. எங்கே என் ட்ரெஸ்ஸு? இந்த சிங்க் கிட்ட தானே வச்சேன், யார் எடுத்துருப்பா, யாரு அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே டேங்க் தான் அந்த ட்ரெஸ்ஸை பேக்கில் அப்படியோ எடுத்து போடுறான். என்ன பண்ணுறீங்க, என் ட்ரெஸ்ஸை கொடுங்க ப்ளீஸ் சீனியர், வேண்டாம். ஏய் இந்த ட்ரெஸ் உனக்கு வேண்டாம். எதுக்கு? இது என் அப்பா எடுத்து கொடுத்தாரு என் பர்த்டேக்கு, எனக்கு ஃபேவரட், எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா பிடிக்கும், ப்ளீஸ் கொடுத்துருங்க சீனியர், நான் தான் சாரி கேட்டேன், பனிஷ் பண்ணிட்டேன். ஏய் இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, என்ன மாதிரி ஏதாச்சும் காப்பி பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு ரூடாக பேசிட்டு அது பேக்கில் எடுத்துகிட்டு போட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. நீங்கள் அப்புறம் வெளியே வரீங்க. ஸோ
உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அழுகுறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்க வந்து கிளாஸ் ஹவர்ஸும் முடியுது. எப்படியோ வீட்டுக்கும் போயிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க காலேஜ் வர்றீங்க. ஸோ வந்து பார்த்தா, உங்க டெஸ்க்ல தான் ஏதோ ஒரு கவர் இருக்கு. ஸோ அத ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. யார் வச்சா? என்ன இது? என்னோட ட்ரெஸ்ஸு. நேத்து தயாங் சீனியர் கிழிச்சு போடுற மாரி கொண்டு போனாரு. எல்லாமே வாஷ் பண்ணி, பெயிண்ட் கூட இல்லாம. ஆ அப்படின்ட்டு பார்க்குறீங்க. தூரத்துல தயங்கி நிக்கிறான். ஸோ நீங்க அவன்கிட்ட பேசலான்னு ஓடி போறீங்க. தேங்க் பண்ணலான்னு. ஸோ அதுக்குள்ள அவன் போயிடுறான். இப்போ மியா வந்துட்டு, "என்னாடி? ஆ அது" அப்படின்னு நடந்து எல்லாமே சொல்றீங்க. அவ ஷாக்டா, "தயாங்க அந்த மாரி பண்ணா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அவன்லாம் அப்படி பண்ணவே மாட்டான்." "இல்ல, அவர் அப்படி பண்ணாரு. இங்க பாரேன். அவர் வந்து ஏதோ எழுதி வச்சிருக்காரு. என்ன இது?" அப்படின்ட்டு அவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவ தான் ரீட் பண்றா. சாரி வயன். அது என்னமோ தெரியல. நேத்து கோவத்துல பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் தப்பு உன் மேல இல்ல. நீ தெரியாம தான் ஆயிடுச்ச. அந்த பசங்க அது மாரி பண்ணயும். அதான். சரி சாரி என்ன?" அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கான். ஸோ மியா வந்துட்டு, "ஏய்! தயாங்க இந்த மாரி சாரி கேட்கறது? அவன்லாம் கேட்கவே மாட்டானே! என்ன பண்றது? இங்க பாரு. இங்க பாருடி. அவன் என்கிட்ட சாரி கேட்டிருக்கான். ஆ எனக்கும் கேக்குது. ஆனா ஆனா அவரு தானே என்கிட்ட சாரி கேட்டிருக்காரு. இப்ப என்ன பண்றது?" "ஏய்! அவன் உன்ன லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். அதான் உனக்கு வந்து கம்மியா பனிஷ்மென்ட் குடுக்குறான். உனக்கு எல்லாமே பண்றான்." "இல்ல, அவர் என்ன லவ் பண்ணலடி. ஜஸ்ட் எல்லாருமே என்ன கலாய்ச்சாங்க. ஸோ அதுதான் அவர் அந்த மாரி பண்ணியிருக்காரு." "சரி ஓகே. என்னமோ. ஆனா தயாங்லாம் இந்த மாரி கிடையாது என்ன? நீ நினைச்சுக்கோ. அவன் அந்த மாரி கிடையாது. பட் உன்கிட்ட ரொம்ப ஹம்பிளா பேசுறான். இதுவரைக்கும் முன்னாடி பொண்ணுங்கட்டலாம் அவன் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணியிருக்கான். யாராச்சும் ப்ரொப்போஸ் பண்ணா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?" "இல்லடி. எங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அதுதான். வேற எதுவும் கிடையாது. நான் எதுவும் தப்பா சொல்லமா? நீயாச்சு தயங்காச்சு. அவர்கிட்ட அகைன் வம்புக்கு போகாத. அதுக்கப்புறம் உன்னை வச்சு செஞ்சிருவாரு." "ஆமா. அவர் இருக்க திசை பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு." "சரி சரி வா, நம்ம கிளாஸ் ஹவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு." அப்படின்ட்டு நீங்களும் மியாவும் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிளாஸ் ஹவர்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு தேங்க அது பண்ணது ஒரு மாதிரி இருக்கு. பட் நீங்கள் வந்து காலேஜில் விசாரிச்சிருப்பீங்க. அது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, "தேவ ரொம்ப ரூடா நடப்பான். யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேச கூட மாட்டான்." அந்த மாரி தான். பட் தேங்க்கு ஒரு லவ் இருக்குன்ற விஷயத்த யாருமே வந்து சொல்லல. ஸோ உங்களுக்கு போக போக நீங்க தேங்க பார்ப்பீங்க. அவன் வந்து உங்ககிட்ட ஸ்மைல் பண்ணுவான். உங்களுக்கு தூரத்துல இப்ப ஸ்மைல் பண்ணுவான். ஐயோ! இவர் என்ன என்ன பார்த்து சிரிக்கிறாரு. இவர் சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்காரு. ரொம்ப பார்க்க கியூட்டா. அந்த பாக்ஸ் ஸ்மைல். பட் கிட்ட போனா ரூடா உர்ருன்னு ஃபேஸ வச்சுக்கிறாரு. ஆனா, இவர பார்க்கும்போது எனக்கே லவ் வருதே! நம்மலாம் செட் ஆக மாட்டோம். நம்ம எப்படி பூசுன மாரி குண்டு பூசணிக்கா மாரி இருக்கோம். நம்மலாம் அவருக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அவர் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துருப்பாரு. சரி, சரி. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் எவ்ளோ அழகா இருக்காரு. டேய் தயாங்! என்னாடா? அந்த குண்டு பூசணிக்காவே அப்படி பார்த்துட்டு இருக்க? அது இல்ல ஜங்குக்கா. அதான் பாரேன். அழுக்கு முழுக்குன்னு இருக்கா? அவளுக்கு என்ன? அவளை சுத்தி யாரு பார்க்குறாங்க? எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. காலேஜ் வர்றா, சாப்பிட்றா, கிளாஸ் அட்டெண்ட் பண்றா. இந்த 6 மந்த் ஆயிருச்சு எங்க காலேஜ் வந்து. இந்த செமஸ்டர்ல அவ தான் டாப்பர்ரா. எல்லாத்துலயுமே இருக்கா. பட் என்னன்னு தெரியல. ரொம்ப கியூட்டா இருக்கா. டேய்! நீ தான் லாராவ லவ் பண்றல்ல? டேய்! அதெல்லாம் கிடையாது மச்சான். சும்மா லைட்டா சைட்டு மட்டும் அடிச்சுக்கிறேன். லாரா அவளை தான் எப்படியும் கல்யாணம் பண்ணி தொலையணும். என் அப்பா வேற என்ன அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு. எதுவும் பண்ண முடியல. சரி ஓகேன்ட்டேன். ஃப்யூச்சரில் எப்படி இருந்தாலும் நான் எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் அவங்க பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் என் வாழ்க்கை. நான் பண்ணுறது அசமாக போச்சு என் வாழ்க்கை. சும்மா இப்படி பொண்ணுங்களை பார்த்து சைட்டு மட்டும் அடிக்க வேண்டியதான். எவ்வளோ பொண்ணுங்க வந்தாலும் நம்ம ஆசைப்படுற பொண்ணுங்க நம்மளுக்கு கிடைக்குமா என்ன? அப்படின்ட்டு தயங்கும் பார்த்துட்டே இருக்கான்.
ஸோ நீங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்க. உங்களுக்கு சமோசான்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சாஸ்ல டிப் பண்ணி அப்படியே நல்லா சாப்பிட்டு அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஸோ மியா வந்து உனக்கு அப்படியே வைப் பண்ணிடுறா. "ஏய் ஒழுங்கா சாப்பிட்றி, குழந்த மாதிரி சாப்பிட்ற. எல்லாரும் உன்ன தான் பார்க்குறாங்க." "ஏய் போதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது." "இன்னும் வாங்கித்தா." "என்னாடி இதுக்கு முன்ன 5 சமோசா சாப்பிட்டேன். ஹீரோ இந்த சமோசா பிளேட் ஆர்டர் பண்ணா, சமோசா எவ்வளோ பெருசா இருக்கு பாரு. இங்க கொஞ்சம் பிக்கா இருக்கு. இல்லாட்டி நீ 10 சமோசா சாப்பிடுவல." "ஆ கண்ணு வைக்காத. எனக்கு புடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லிரு. எனக்கு அதுவும் பிடிக்கும். எக்ஸ்ட்ரா மயோனைஸ் ஓகேவா? அதையும் சொல்லிடு." "சரி ஓகே." அப்படின்னு அவளும் ஆர்டர் பண்ணிடுறா. ஸோ நீங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நீங்க வந்து 2 வாயில அப்படியே ஒரு மாரி ஃபுல்லா போட்டு நல்லா சாப்பிட்றீங்க. பர்கர், ஸோ சாண்ட்விச் எல்லாமே வாங்கி உங்களுக்கு புடிச்ச மாரி சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. ஸோ யார் என்ன பண்றா அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே இல்ல. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியுமோ, அவ்வளோ நீங்க ஹாப்பியா உங்க லைஃப்ப லிவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் பொண்ணு தான். இப்போ டேங் அந்த இடத்துல போயிருப்பான். ஸோ டேங் உங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுது. அவங்க கூட பேசுறது எல்லாமே பிடிக்கும். ஸோ இப்போ உங்க அப்பா கூட தான் நீங்க வெளில வந்திருக்கீங்க. "அப்பா உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? உன்கிட்ட கேட்டுட்டு பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். பட் அம்மாகிட்ட சொல்ல பயமா இருக்குப்பா." "என்னம்மா?" "அப்பா காலேஜ்ல ஒரு பையன எனக்கு புடிச்சிருக்குமா. அவன லவ் பண்ணட்டுமா?" "என்னம்மா லவ் பண்ணட்டுமான்னு என்கிட்ட கேள்வி கேட்குற?" "இல்லப்பா நான் எது கேட்டாலும் உன்கிட்ட கேட்டு தானே பண்ணுவேன். அதுதான் நான் லவ் பண்ணட்டுமா?" என் செல்ல குட்டிக்கு எந்த பையன புடிச்சிருக்கு? "அது ஒரு பையன்ப்பா. காலேஜ்ல ஃபேமஸான ஒரு பையன். அவன் என்ன பார்த்த தூரத்துல சிரிப்பான். அதுதான் எனக்கு பார்த்தோனே புடிச்சிருச்சு. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் எனக்கு போக போக அவன்னா ரொம்ப இஷ்டம்ப்பா." "ஏம்மா என்கிட்ட கேட்குற? உலகத்துல லவ் பண்ணட்டுமான்னு கேட்குற? அப்பன்கிட்ட ஒரே பொண்ணு நீதான். எவனோ லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் என்கிட்ட சொல்லும் முதல்ல அப்பா, அம்மா கிட்ட. ஆனா நீ லவ் பண்ணட்டுமான்னு அப்பன்கிட்டயே வந்து பெர்மிஷன் கேட்குற. உனக்கு புடிச்சத பண்ணுமா. அப்ப நான் இருக்கேன். நான் இருக்கும் வரைக்கும் உனக்கு ஹாப்பினஸ் மட்டும் தான் கிடைக்கும்." "சரிப்பா, அப்பா இன்னொரு பர்கர்." சரிம்மா." அப்படின்னு உங்க அப்பாவும் வாங்கி குடுக்குறாரு. ஸோ நீங்க உங்க அப்பா கூட போறத தூரத்துல தேங்க பார்க்குறான். நல்லா அப்பா பொண்ணு. எல்லாமே புடிச்ச மாரி பண்றல. இந்த மாரி ஒரு அப்பா எனக்கும் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். நமக்கு தான் ஒருத்தன் அப்பன்னு வந்து பொறந்து தொலைஞ்சிருக்கானே! ஒரு நாள் கூட என்கிட்ட பேச மாட்டான். கருமம் புடிச்சவன். அப்படின்ட்டு அவங்க அப்பா வாயிலே திட்டிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிருப்பான். இப்போ நீங்க அப்படியே தான் இன்னைக்கு தேங்கிட்ட உங்க லவ்வ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அப்படியே வந்து நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு அந்த வாஷ் பண்ணி குடுத்துருப்பான்ல ட்ரெஸ்ஸு. ஸோ அத தான் இன்னைக்கு வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களோட நீஸு கிட்ட தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் முட்டிக்கு கீழ. கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கவே. பார்க்க க்யூட்டா இருப்பீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே தான் நீங்க காலேஜுக்கு இன்னைக்கு வருவீங்க. பட்டு நீங்க காலேஜ்ல வந்து பார்த்தா, யாருமே இல்ல. பார்த்தா அன்னைக்கு ஃபங்ஷன் போல. சரி ஓகே நீங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபங்ஷனுக்கு தான் போறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். பட் நீங்க மறந்துருப்பீங்க. ஸோ உள்ள போயிட்டா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்குது. ஸோ நீங்க அப்படியே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க தான் தேடுறீங்க. சரி லவ்வ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங் வந்து ஒரு இடத்துல அங்க தம் அடிச்சிட்டு இருக்கான். என்ன இவரு தம் அடிச்சிட்டு இருக்காரு? சரி நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறுத்திட சொல்லலாம். அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி கியூட்டா ஒரு குழந்த மாரி அப்படியே நடந்துட்டு போறீங்க. கிட்ட போயிட்டு, "ஏய் எங்க எதுக்குடி வந்த?" "அது அது உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "என்ன சொல்லணும்?" "அது அது என்னன்னா, உங்கள எனக்கு புடிச்சிருக்கு." "என்னது?" "ஆமா. ஐ லவ் யூ." "ஏய் பைத்தியமா நீ? சரி போ போய் உட்காரு." "ஆ நான் உங்கள லவ் பண்றேன்னு சொல்றேன்." "ஏய் இதெல்லாம் நார்மலா எல்லாரும் என்கிட்ட சொல்றது தான். சரி நீ கிளம்பு." "ஆ புடிச்சிருக்கு. அ என்ன நீங்க லவ் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கா?" "ஏய் தக் எனக்கு உன்ன புடிக்கலடி." "ஆ அப்ப ஏன் தூரத்துலருந்து பார்த்து பார்த்து சிரிச்சீங்க?" "ஏய் அது காமெடியா இருந்துச்சு நீ பார்த்து சாப்பிட்டு அத பார்த்து சிரிச்சேன் அவ்வளோதான். மத்தபடிக்கு நான் இல்ல கிளம்பு." அப்படின்ட்டு தான் உங்கள அனுப்புறதுலயே குறியா இருக்கான். புடிக்கலையா? ஆனா எனக்கு உங்கள புடிச்சிருக்கே." "ஏய் லூசு லூசு மாரி பேசிட்டு இருக்காம கிளம்புடி."
அப்படின்ட்டு டைம் அனுப்பிதான் குறியா இருக்கான். பேபி யார் இது? எதுக்கு? இவளும் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டாளா? என்னால் தாங்க முடியல பேபி. என்ன நடக்குது? ஏய் யாடி நீ? அப்படின்ட்டு அவள் வந்து பார்க்குறா. அவங்கள பார்த்தோன்னே ஏய் பார்க்க குண்டு பூசணிக்காம இருக்க, உனக்கு என் தயாங் கேட்குதா? ஏய் தயாங் என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணாச்சும் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா நீ ரூடாக பேசி அனுப்பிச்சிருவ. இவகிட்ட நீ என்ன ரொம்ப ஹம்பிளாக பேசுகிற? ஏய் அதெல்லாம் கிடையாது. பார்க்க சின்ன பொண்ணுமா இருக்கா, அதான் நார்மலாக பேசுகிறேன். உண்மையாக லவ் பண்ணுறா போல. சிஸ்டர் சும்மா ஒன் நைட்டுக்கு மட்டும் வரல இவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஓ நீ அவளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல. நான் உன்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட என்னை சீக்கிரட்டாக வச்சுருக்க. காலேஜில் கூட யாருக்கிட்டேயும் நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன் தயா உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏய் அதெல்லாம் கிடையாதுடி, பிடிச்சிருக்கு. இங்கே பாரு ஹயன், நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்குலாம் செட் ஆகாது புரியுதா? நீ எல்லாம் எனக்கு தேவை மயிலே கிடையாது, கிளம்பு அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த இடத்துல ஓடி போயிருப்பீங்க. ரொம்ப அழுதுருப்பீங்க. ஏன்னா வந்து அவன் வந்து பாடி ஷேம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேவலமாக பேசியிருப்பான். நான் குண்டு அடிக்கிறது தான் ப்ராப்ளமா? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் எப்போவும் அப்படித்தானே அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா ஹக் பண்ணிட்டு அழுதுருப்பீங்க. அப்பா அவன் என்னை பாடி ஷேம் பண்ணிட்டாப்பா, நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னு, அவனுக்கு என்ன பிடிக்கலையாப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க, காலேஜில் எல்லாரும் என்னை கலாய்க்கிறாங்கப்பா, இந்த காலேஜ் வேண்டாம்ப்பா, நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம்ப்பா. இங்கே பாருமா, நம்மளால் இந்தியாவுக்குலாம் போக முடியாது. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் அதான் இங்கே வந்திருக்கோம். நம்மளோட ஒர்க்லாம் இங்கே தான் இருக்குது. உனக்கு அந்த பையன் தானே வேணும், அவன் உனக்கு கிடப்பான், நீ சைலண்ட்டாக இரு அப்படின்ட்டு அவரும் அப்படியே அமைதியாக இருக்காரு. ஸோ நீ ரொம்ப அழுதுருப்பீங்க, நைட் தூங்கி இருக்க கூட மாட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து தேங்கில் செம்ம கோவம் வருது. என் பொண்ணே இந்த மாதிரி பேசிட்டான்ல அப்பா, அவன் வந்து என்னை ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறான்ப்பா, அந்த பொண்ணுலாம் என்னை கலாய்க்குதுப்பா, ஏன்ப்பா? சரி சரி தூங்குமா, அப்பா நான் இருக்கேன், தூங்கு சரியா? மார்னிங் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும் புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் உனக்கு நீ பிடிச்ச மாதிரி இருக்கும் புரியுதா? அப்பா அந்த பையனை லவ் பண்ணுவானா? அந்த பையனோட பெட்டரான ஒரு பையனா உனக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. அவன்லாம் வேண்டாம் அப்பா, அவன் தான்ப்பா எனக்கு வேணும். இங்கே பாருமா, அழுகாம தூங்கு. நாளைக்கு மார்னிங் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்பா நான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சிருப்பாரு. உங்கள் அம்மா தான் என்னங்க பண்ணுறது, அந்த பையன் ரொம்ப ரிச்சுன்னு சொல்கிறான், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் சரிப்பட்டு வருமா? அந்த பையனை பற்றி நானும் விசாரித்தேன், காலேஜில் போயிட்டு பார்த்தேன். ஈவினிங் வந்ததுன்னு அழுதுகிட்டே இருக்கா, ஒரு வாய் கூட சாப்பிடலை. எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. நம்ம பொண்ணு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, ஒரு டைம் கூட நம்மக்கிட்ட அழுததே கிடையாது. பட் காலேஜில் போய் விசாரித்து பார்த்தா எல்லா பசங்க நம்ம பொண்ணை இவ்வளோ புள்ளி பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே அவள் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்தோம். அவள் ஆசைப்பட்ட நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இந்த மாதிரி நடக்குது. நீ விடு, நீ போய் தூங்கு அப்படின்ட்டு அவர் போய் அமுச்சு வச்சிடுறாரு. அவங்க அம்மா பேசிட்டு சரி தயாங் மார்னிங் அப்படி எழும்புறான். எழும்பி பார்த்தா அவனுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தெரியுது. அதை பார்த்தோன்னே அது வந்து அவனுக்கு ஃபேவரட் ட்ரெஸ் வந்து அவனுக்கு அவங்க அப்பா தான் எடுத்து கொடுத்துருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பர்த்டேக்கு. அதே நீங்கள் சொல்லை நான் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான். பட் உங்களை ஹர்ட் பண்ணிட்டோன்னு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது மார்னிங் கீழே இறங்கி வரான். அவங்க வீட்டில் சண்டை போயிட்டு இருக்குது. லாரோட அப்பா தான், டே கிம் என்னடா அப்படி பேசுகிற, பொண்ணுக்கு தான் உன் பையன்னு சொல்லி நீ தான். இல்லைடா எனக்கு வேண்டாம், இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது, ஜஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் தானே. என் பையனுக்கு வேறு பொண்ணாக பார்த்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உன் பொண்ணுக்கு நல்லா பையனாக கிடைப்பான், நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வை. செட் ஆகாது. என்னடா அப்படி பேசுகிற? ஆமாண்டா முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தயங்கோட அப்பா பேசுகிறது. தயங்க அங்கே ஜாலியாக இருக்குது. ஐயோ எப்படி தொல்லை போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்க பொண்ணுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவனும் அட்டன் பண்ணிட்டு ஏய் லாரா என்னாடி? தயம் பேபி என்ன, உங்கள் அப்பா மார்னிங் கால் பண்ணிட்டு இந்த மேரேஜ் ப்ரப்போசலை கேன்சல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அது இங்கே பாரு, எங்கள் அப்பா கேன்சல் பண்ணுறான்னு சொல்லிட்டானா ஓகே பண்ணிக்கோ. நானும் அது மாதிரி தான், எங்கள் அப்பா எது சொன்னால் தான் கேட்பேன்.
எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல போல், ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாம், பாய் அப்படின்ட்டு அவன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். இங்கே லாராக்குனா செம்ம கடுப்பு. ஸோ இங்கே கீழே வரும்போது தயாங் ஜாலியாக வரான். டேய் தயாங், சீக்கிரம் ரெடியாகு, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். பா என்னப்பா நினச்சிட்டு இருக்க? நீ வேற கடுப்பு மயிர் ஏற்றிட்டு இப்போ தான் ஒரு பொண்ணை கழட்டி விட்டீங்கல்ல, அகைன் ஒரு பொண்ணா? டேய் வேண்டாம், ப்ராப்ளம் வேண்டாம். அந்த பொண்ணை போய்ட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். இது அஃபிஷியலாக பண்ணுறோம். பா என்னப்பா சொல்கிற? சீக்ரெட்டாக கிடையாது, இது அஃபிஷியலாக. இது இந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு பண்ணால் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலில் போயிடலாம். நம்ம கம்பெனி எவ்வளோ க்ரோத் ஆகும். பா இப்போ பாரு பிஸ்னஸ்னு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. டேய் நான் சொன்னால் கேளு தயாங் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி மிரட்டுறாரு. தயாங்கு கடுப்பாக இருக்குது. இன்னொன்று உங்களோட திங்கும் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணியிருப்பா? இந்த ப்ரொப்போசல் எல்லாமே முடிஞ்சு போயிருந்துச்சுன்னா அகைன் எங்கள் அப்பா உன்கிட்ட சாரி கேட்கணுடி, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல, குழந்த மாதிரி அழுதுகிட்டே போனேன். உன்னை ரொம்ப அழகுடி பார்க்க, ஆனால் எனக்கு தான் கொடுத்து வைக்கல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஆசைப்பட்டது கிடைச்சிருமா என்ன அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு. ஸோ அவனு கீழே வர்றான். பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், நார்மலாக எப்பவும் போல தான். ஸோ அவங்க அப்பாவும் ஏய் வாடா அப்படின்ட்டு காரில் தான் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போய் இறங்குறாங்க. ஸோ தயாங்குள்ளே போகிற வழியிலலாம் பையன் ரொம்ப புவரான பொண்ணு, காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறா. ஆனால் எப்படி அவளை நம்ம டேட் பண்ண முடியும்? செட் ஆகாது இல்லை. அப்பா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்கு தான் அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தனோ தெரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ உங்கள் அப்பா டேய் தயாங் வீடு வந்துச்சு இறங்கு அப்படின்னையும் அவன் வந்து இறங்குறான். பார்த்தா அவ்வளோ பெருசாக, பார்க்கவே ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. பா என்னப்பா ரொம்ப பெருசாக பிடிச்சிருக்க போல. டேய் இது எவ்வளோ பெரிய, ஐயோ நான் சொல்லி உன்னால் புரிய வைக்கவே முடியாது. இது மின் ஃபேமிலி, புரியுதா? என்னப்பா சொல்கிற? அந்த மின்யோகி அவர் தான் இப்போ கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காரு. அவங்க அப்பா மிஸ்டர் மின். ஆமாம், அது அவர் ஒய்ஃப் வேறு இந்தியான்னு கேள்விப்பட்டேனே. ஓ உள்ள தெரிஞ்சு வச்சுக்கியா? ஆமாப்பா. அந்த ஃபேமிலி பொண்ணா சம்மந்தம் பண்ண வந்திருக்க? ஆமாம், அவங்களே நைட்டு கால் பண்ணி கேட்டாங்க உங்கள் பையனுக்கு என் பொண்ணை தரீங்களான்னு. நான் ஸ்டார்டிங்கில் முடியாதுன்னு நான் சொன்னேன், பட் ஒரு டீல் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டீலுக்காக தானே எவ்வளோ தூரம் எத்தனை பிஸ்னஸ் மேன் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு தான் இது கிடைச்சதே பெரிய விஷயம், வா வா அப்படின்ட்டு தேங்க அப்பா கூப்பிட்டு போகிறாரு. இப்போது தேங்க உள்ளே போகிறாரு. பார்த்தா அவ்வளோ பெருசு, பார்க்கவே அது வந்து ஸ்டன் ஆகி நிற்கிறோம். என்னப்பா நம்ம விட பெரிய வீடாக இருக்குது, டபுள் ட்ரிபிள் மடங்கா? டே இதெல்லாம் அப்படி தான், கண்டுக்காத அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டு அவங்க தேங்கோட அப்பாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போய் உட்கார்றாரு. ஸோ தேங்க அப்படியே உட்காந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக அவங்களோட திங்கிங் மட்டும்தான். ஸோ இப்போ தேங்கோட அம்மா தான், ஆமாம் என் மருமக இங்கே அப்படின்னு கேட்கையும் அவங்களும் சரி நான் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வர போகிறாங்க. இப்போ கீழே பொண்ணு வருது அப்படின்னு சொல்லையும் தேங்க பார்க்குறான். அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான் எலும்பி. ஒயன் அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே ஃபுல்லாக தோன்றது. ஒயன் இவ்வளோ பேர் ரிச்சான ஒரு பொண்ணா? ஆனால் காலேஜில் எப்படி ஸ்காலர்ஷிப்பில் அப்படின்ட்டு அவனை அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி தேங்காய் உட்கார உட்காந்துருப்பான். இப்போ நீங்கள் தான் அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி வரீங்க. பார்க்க அவ்வளோ அழகாக பிங்க் கலரில் ஒரு சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க, இந்தியன் ட்ரெடிஷ்னல் படி தான். அப்படியே கீழே வர்றீங்க, பின்னுக்கு அப்படியே மல்லிப்பூலாம் வச்சு பார்க்க அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு லாங் ஹேர் வேறு, அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தா முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். உங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்த்துனா நீங்கள் அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. பட் கீழே பார்த்தோன்னே தயாங்கு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாகிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை முன்னாடி உட்கார வைக்கிறாரு. இதுதான் என் பொண்ணு வயன், மின் வயன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என் பொண்ணை தெரிஞ்சிருக்காது. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தா அவங்க பாட்டி கூட, இப்போ தான் வந்தா. ஸோ அவளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். சரி ஓகே, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன பையனை பார்த்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்தேன். ஸோ உங்களை எல்லாருக்கும் என் பொண்ணை பிடிச்சிருக்கா? அப்போ தயங்கடாம்மா, பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கா, பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்றாங்க. ஸோ
நீங்கள் அப்படி நிமிர்ந்து தயங்க பார்க்குறீங்க. ஸ்டில் நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ தயங்கோட அப்பா தான், பொண்ணுக்கு ஓகேவா? பொண்ணுக்கு ஓகேன்னா தானே உங்கள் பையனே நாங்கள் கேட்டோம் அப்படின்னு தயங்கோட அப்பா கிட்ட சொல்கிறவங்க அப்பா. தயங்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ தயங்கோட அப்பா தான், சரி ஓகே நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே இருக்காங்க, தயங்க ரிலேட்டிவ் எல்லாமே. ஸோ அதை அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள், நான் கிளம்புறேம்மா, இரு, உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணனை கூட வெளியே போ. எதுக்குமா? மாப்பிள்ளை உன்கிட்ட பேசணுமா? அம்மா, இல்லை பேசணுமா? சரிம்மா. எதுக்கு தொண்டையில் ஒரு மாதிரி இருக்குது, நைட்லாம் அழுது. சரி சரி போ அப்படின்னு நீங்கள் உங்கள் அண்ணா கூட அப்படியே போகிறீங்க. அண்ணா என்னண்ணா நடக்குது? நவயன், அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? கேள்விப்பட்டேன் காலேஜில் அவ்வளோ புள்ளி பண்ணியிருக்கா, அவனை நீல் டவுன் போட வச்சு. ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை? இதெல்லாம் சொல்லியிருந்தா அவனை அடிச்சு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அதெல்லாம் வேண்டாம். எதுக்குமா காலேஜில் போயிட்டு நீ ஸ்காலர்ஷிப்லாம் படிக்கிற? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நல்லா படிக்கிறேன், ஸோ ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலான்ட்டு. உனக்கு பிடிச்சிருந்தா நீ அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கல, நான் அப்பா சொல்லித்தான் ப்ரப்போஸே பண்ணேண்ணா. சரி சரி, அவன் வருவான், ஏதாச்சும் உன்கிட்ட வம்பு பண்ணான்னு வையேன், பிடிக்கலன்னு சொன்னான்னு சொல்லு, அவனை நான் கொன்னுறேன். அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த பால்கனியில் தான். அப்போ தயாங் வந்து அப்படின்னு உங்க ஷாக்டாக பார்க்குறேன். வயன், ஆ சீனியர். சீனியர்லாம் வேண்டாம், அது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சேன்? என்ன என்ன மறைச்சேன்? நான் எதுவும் மறைக்கல சீனியர். ஓ, எதுவும் மறைக்கல? ஆமாம் சீனியர். இவ்வளோ பெரிய ரிச் இந்த சவுத் கொரியாவிலே நீங்கள் தான், உங்களோட ஃபேமிலி தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பொண்ணு நீ, அதே மறைச்சிருக்க சீனியர். அது மாதிரி கிடையாது, எனக்கு நார்மலாக இருக்குன்னா பிடிக்கும், அதான் இந்த மாதிரி நான் இருந்தேன். ஐம் சாரி. சரி இப்போ தான் சொன்னல சீனியர்னு கூப்பிடான்னு, கால் மீட்டாயா? ஆ அது அப்படி கூப்பிடக்கூடாது, அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது கட்டிக்க போகிறவரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, நீ வாடா பொண்ணே கூப்பிடலாம், அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி. அது அது நைட்டு நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்போ சொன்னா நீ ஆசைப்பட்டெல்லாம் நடக்கணும். ஓ, அப்போ நீ என்ன ஆசைப்பட்ட உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாரா? ஆமாம் கொடுத்துருவாரு, அதான் என்னையும் வாங்கி கொடுத்துட்டாரா உங்ககிட்ட? சாரி சீனியர், நீங்கள் தான் லாரவை லவ் பண்ணுறீங்கல்ல, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், அவருக்கெல்லாம் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அப்பா வேண்டான்னு சொல்லிடுவார். சீனியர், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, உங்கள் லவ்வை பிரிக்கிற அளவுக்கு நான் பேட் கேர்லாம் கிடையாது, நான் குட் கேர்ள். ப்ளீஸ் என்னை வெறுத்துடாதீங்க, ஜஸ்ட் நார்மலாக தூரத்துலேருந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான். நைட்டு அழுதேன்னா அப்பா வந்து அது அப்பா கிட்ட முன்னாடியே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண முன்னாடியே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்போ தான் சொன்னார் சரி லவ் பண்ணி டேட் பண்ணுன்னு. அவர் சடனாக இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? நைட்டு நான் அப்பா கிட்ட போய் நிறைய அழுதுட்டு எனக்கு எனக்கு தேங்க வேணும்னு சொன்னேன், அதுதான் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டார். ஐம் சாரி, உங்ககிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு லாராதா? ஏய் அழுகாதே, என்னம்மா பேசுகிற? ஆனால் ஒன்றுடி, உன்னை மாதிரி ஒரு தழுக்கு முழுக்குன்னு ஒரு பொண்ணுலாம் எல்லாருக்கும் பஞ்சு மெத்த மாதிரி இருப்ப. சரி ஓகே, நீ தான் என் பொண்டாட்டின்னு ஃபிக்ஸ் ஆகிட்ட, சரி எனக்கு பிடிச்ச பொண்ணே தான், சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ அப்போ லார்? ஏய் அவெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிஸ்னஸ் ப்ரப்போசல், அது இப்போவே ரிஜெக்ட் ஆகிட்டு, எனக்குலாம் அவன் மேலே ஃபீலிங்ஸ்மே எல்லாம் கிடையாது, அவள் தான் என் பின்னாடி சுற்றினான். இப்போது உனக்கு எனக்கு தான், இது அஃபீஷியலாக அங்கே பாரு நியூஸை அப்படின்னு ஃபோனில் காட்டுறான். ஸோ மிஸ்டர் மின் பிஸ்னஸ் மேன் மின்னோட பொண்ணுக்கும் மிஸ்டர் கிம் பிஸ்னஸ் மேன் பையனுக்கும் எங்கேஜ்மெண்ட் இருக்குது, எல்லாமே அஃபீஷியலாக போகுது. ஸோ டுடே காலேஜ் தான், பட் காலேஜில் நீங்கள் தான் பாப்புலர் இப்போது, ஏன்னா அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன பொண்ணு நீங்கள். ஸோ உங்கள் எல்லாருமே புள்ளி பண்ணியிருப்பாங்க, அங்கே இவங்க போயிட்டு செம்ம அலப்பறை பண்ணியிருப்பான், காலேஜில் போயிருப்பான், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் யார் யார் புள்ளி பண்ணால் அவங்களாம். ஸோ பிரின்சிபல் தான் ஸ்பேஸ் சமாளித்து அனுப்பிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு
ஐயோ! ஏன் அப்பா அஃபிஷியலா சொன்னாரு. எல்லாரும் என்ன அகைன் புல்லி ஏய்! அதெல்லாம் புல்லி பண்ண மாட்டாங்க. அந்த காலேஜில ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பே உன் அப்பா தானே. அகைன் வேற என்ன பயம்? அது அப்பாவுடையது. என்னோடது கிடையாதுல்ல. புரியல. எனக்கு இண்டிபெண்டா இருக்கும் தான் பிடிக்கும். அப்பாவுடைய பிஸ்னஸ் தான் அண்ணா பார்த்துக்கிறாரு. நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும். என்னது? பிஸ்னஸ் பண்ணணும். பெரிய பிஸ்னஸ் உமன். நீ உங்களுக்கு தெரியும்ல இந்த ட்ராமாலலாம் அந்த கேர்ள்ஸ்லாம் பார்க்க கெத்தாக நடந்து கார்லேருந்து கீழே இறங்கி வருவாங்கள்ல, அப்படி கூலர்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நடந்து வரணும். பெரிய பெரிய பிஸ்னஸ் டீல்லாம் முடிக்கணும். சின்ன வயசு ஆசை. அதுதான் சவுத் கொரியாவில் வந்து இருந்தோம். அது அப்பா இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அம்மாவோடைய பிஸ்னஸை இங்கேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கும் இங்கே பிஸ்னஸ் பண்ணும். ஓ! ஃபேமிலியே பிஸ்னஸ் ஃபேமிலி தானா? ஆமாம். சரி, ஓகே. நம்ம சேர்ந்து 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணலாமா? ஆ? என்ன பிஸ்னஸ்? சொல்லுங்க. நான் இப்போவே ஏய்! உனக்கு எதுவும் புரியாதுல்லடி. எதுவும் புரியாதுன்னா எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, சொல்லி முடிஞ்சி. ஏய்! இந்த பிஸ்னஸ் பண்ணால் 10 மந்த்லேயே வெளியே வந்துடும்டி. அழகான குழந்த. ஆ? அது ஓ! குழந்தை வேணுமா? சரி, அந்த அந்த டீல் நம்ம சூன் பார்த்துக்கலாம். ஏய்! என்னாடி? அந்த ப்ராசஸ்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணதா சரியாகும். அது காலேஜ் முடிக்கணுமே. ஏய்! காலேஜ் படிக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆனால் தப்பில்லடி. குழந்தை பெற்றுக்கலாம். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகான சப்பியான ஒரு பொன் குழந்தை வேண்டி. கேர்ள் பேபி. ஆ? என்ன கலாய்க்கிறீங்க சப்பின்னு? ஏய்! சப்பின்னு க்யூட்ரு நீ. உன் மேலே மித்த மாதிரி நான் அழகாக படுத்து தூங்கிப்பேன். எனக்கு நீ போதுண்டி. எனக்கு பெட்டே வேண்டாம் அப்படின்ட்டு உங்களை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய்! எல்லாத்துக்குமே சாரிடி. பிடிக்கும்னு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாஸ் என் மேலே கொட்டினேன்ல, அப்போவே ஃப்ளாட் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது? எல்லாம் என் அப்பங்காரனால தான். அப்படியே தள்ளி தள்ளி போனேன். சும்மா என் ஃப்ரெண்டு ஜங்குக் தான் உன்னை வச்சு செய்ய சொன்னான். சரி, ஓகேன்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்ல. உன்னை 1 ஹவர் மட்டும்தான் பண்ண வச்சுருந்தேன். அது தெரியும். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? சரி 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 சாரி கேட்டேன்ல. சரி, சும்மா லைட்டாக பிடிச்சிக்கட்டுமா? என்ன பிடிச்சிக்கட்டும்? சரி, பிடிச்சிக்கோங்க. நான் உங்களோடது தானே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சீக்ஸை காட்டுறீங்க. ஆனால் அவன் உங்கள் செஸ்ட்டை அப்படியே ரப் பண்ணுறான். உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க? ஏய்! ஆடி எவ்வளோ பெருசாக இருக்குது. என் கை ஒரு கை பத்தாது போலையே, அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா இருக்குடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே அப்படியே ரப் பண்ணுறான். அவங்களுக்கு கூசுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்படியே லிப்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் ஒன்று பண்ணுறான். உங்களுக்கு பேக் கிஸ் கூட பண்ண தெரியல. அப்படியே போய் சப்பி சப்பிட்டே நிற்கிறீங்க. ஏய்! ஆடி எதுவுமே தெரியாதா? இல்லை, தெரியாது. சரி சரி, பார்க்கத்தான் செம்மையாக இருக்கடி. அதுக்கு முழுக்குன்ட்டு பரவாயில்ல. இது மாதிரி நல்லா இருக்குடி. பிடிச்சிருக்குடி. லவ் யூடி பொண்டாட்டி. ஏய்! ஏய் பாருடி. லவ் யூடி. கோவமா? இல்லை, கோவம்லாம் இல்லை. சரி சரி, சாரி என்ன? லவ் யூ. எதுக்கு அகைன் அகைன் சாரி கேட்டே இருக்கீங்க? சரி 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 சரி, நான் இன்னைக்கு கேட்கல சாரிண்ணே. என்ன அகைன் கேட்குறீங்க? இல்லைடி, சாரி கேட்டதுக்கு சாரி கேட்டேன். நீ என்ன டீஸ் பண்ணுறீங்க? ஏய்! ஏய்! ரொம்ப அழகாக இருக்கடி. எனக்கு பிடிச்சிருக்குடி. அப்படின்ட்டு உங்கள் சோல்டர் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டே இருக்கான். ஓகேடா, இந்த 1 ஷாட்டே போதும். இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் பேசி சமாளிக்க முடியல. ஒரு மாதிரி வைப்பாக இருக்குல்ல அந்த 1 ஷாட்டு. எங்கனக்கா வைப்பு அப்படின்லாம் கேட்குறீங்களா? ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேடா, நான் இந்த 1 ஷாட் ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து 1 ஷாட் வரேன். பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.